பதில் சொல்லுங்க. வலைக்கும் சலாம் சொல்லுங்க. இஸ்லாமிய குட்டி சுட்டீஸ்க்கு உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கின்றேன். இப்பொழுது இரண்டாவது நிகழ்ச்சியாக உங்களை பார்க்குறோம். உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. உங்கள் பேர் சொல்லுங்க. உங்கள் பேர்? உங்கள் பேர்? ஃபர்சானா பானு. உங்கள் பேர்? ஓகே. நீங்களாம் எத்தனை படிக்கிறீங்க? நீங்கள் எத்தனை படிக்கிறீங்க? நீங்கள்? நீங்கள் மூணாவது. நீங்கள்? ஓகே. உங்களுக்கு இஸ்லாத்தின் கடமைகள் எத்தனைன்னு தெரியுமா? தெரியுமா? மனப்பாடமா தெரியுமா? சொல்லுவீங்களா? சொல்லுங்க. இஸ்லாத்தின் கடமைகள் எத்தனை? நோன்பு. வெரி குட். எல்லாம் கரெக்டாக சொன்னீங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நீங்கள் மதரசாலாம் போறீங்களா? நல்லா ஓதுறீங்களா? ஓகே. எஸ்என்எல் குரான் ஓதுறீங்களா? என்ன ஓதுறீங்க? குரான். நீங்கள் குரான் ஓதுறீங்களா? நீங்களாம் எஸ்என்எல் குரானா? சரி. உங்களுக்கு சூரா தெரியுமா? குரான் ஓதுறதுனால சூரா மனப்பாடமா தெரியுமா? அல் அஸ்ர் சூரா சொல்லுங்க. அல் அஸ்ர், சூரத்துல் அஸ்ர். அவுது பில்லாஹி. அங்க பார்த்து சொல்லுங்க. وعملوا الصالحات بالصبر. important. بالصبر. வெரி குட். இப்போ வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து ஈமானின் ஃபர்லுகள் சொல்லிட்டாரு. அதை நீங்க சொல்றீங்களா? இன்ஷா அல்லாஹ் அப்படி சொல்லுங்க. ஈமானின் ஃபர்லுகள் 7. ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குத்துபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆஹிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா வல் பஅஸி பஅதல் மௌத். அல்லாஹ்வையும் அவனுடைய தூதர்களையும் அவனுடைய வானவர்களையும் அவனுடைய தூதர்களையும் மறுமை அவனுடைய வேதங்களையும் மறுமை நாள் உண்டு என்றும் நன்மையும் தீமையும் அல்லாஹ்வின் ஏற்பாட்டின்படியே நடைபெறுகின்றன என்றும் மரணத்துக்கு பின் எழுப்பப்படும் என்றும் நான் நம்பிக்கை கொண்டேன். இது வந்து ஈமானுடைய முக்கியமான அம்சங்கள். இதை வந்து நம்ம எப்போதுமே மனசுல வச்சிருக்கணும். ஈமான் கொள்ளணும். இதை நம்பிக்கை கொண்டவங்க தான் மூமின்கள். இதை நம்பிக்கை கொண்டவங்க தான் மூமின்கள். அதனால இந்த ஈமானின் ஃபர்லுகள் 7 நீங்க மனப்பாடம் பண்ணிருக்கீங்களா? இன்ஷா அல்லாஹ் மனசுல வச்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த வகுப்புல சந்திப்போம். அஸ்ஸலாம்.